20,000 mAhல 2, 10,000 mAhல 2, ஆக மொத்தம் 60,000 mAhல இந்த ஃபேமிலி பேக் பவர் பேங்க் காம்போ ஆஃபர் எவ்வளவுன்னு பாத்துறலாம் வாங்க. நான் வச்சிருக்க 10,000 mAhல இருக்கிற பவர் பேங்க் நல்ல ரஃப் அடி யூஸ் பண்ணி வங்குன்னு அடி வாங்குனதுனால யூஎஸ்பி ஜாக்கெட்ல இருந்து பவர் பேங்க் முதற்கொண்டு நல்ல டேமேஜ் ஆக்கி வச்சிருந்தேன். ராஜம் பொண்டாட்டிடா நானு. பட் அப்படி இருந்தும் என்னோட பவர் பேங்க் வந்து நல்லா ஒர்க் ஆயிட்டு தான் இருந்தது. சரி இப்படி இருக்கும்போது வேற பவர் பேங்க் வாங்கலாமே அப்படின்ட்டு நூன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து நிறைய பவர் பேங்க்ஸ் இருந்தது. ஆனா நான் கடந்த 2 வருஷமா இந்த கோவி அப்படிங்கிற இந்த கம்பெனி பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி பவர் பேங்கை வாங்கலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து இந்த ஃபேமிலி பேக் பவர் பேங்க் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சோ அதே வாங்கலாம் அப்படின்ட்டு ஸ்பீட் டெலிவரியில அந்த பவர் பேங்கை புக் பண்ணிட்டு பே பண்றதுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஃபுல் அமௌண்ட்னா வேண்டாம், இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டேபி மூலமா 4 முறை ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட் 40 ரியாலா பே பண்ணலாம் அப்படின்ட்டு டேபி மூலமா பே பண்ணிட்டேன். அப்படி ஃபர்ஸ்ட் பே முடிச்சதுக்கு அப்புறம் பவர் பேங்க் ஒரு 1 ஹவர்ல எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்படி டெலிவரி வந்ததை வாங்கிட்டு போய் பார்மசில வச்சுட்டு ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்கெட்டை உடைச்சு அந்த ஃபேமிலி பேக்கை வெளியே எடுத்தோம்னா அது நல்ல சூட்கேஸ் மாதிரி நல்ல வெயிட்டா கம்மியா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா 20,000 mAh பவர் பேங்க்ல 2 நல்ல பெருசா இருந்தது. அது போக 10,000 mAh பவர் பேங்க்ல 2 சின்ன சின்னதா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த 4 பவர் பேங்க்கும் யூஎஸ்பி கேபிள் தனித்தனியாவே கொடுத்திருந்தாங்க. மொத்தம் என்கிட்ட 60,000 mAh பவர் பேங்க் இருக்குது அப்படிங்கறதுனால இவ்வளவு ஹேண்ட் எனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு அதுல 2 என்னோட ஃப்ரெண்டுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு ஒரு 20,000 ஒரு 10,000 mAh மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பட் புது பவர் பேங்க் வாங்கினதுக்கு அப்புறமும் என்னோட பழைய பவர் பேங்கை தூக்கி போட மனசு வரல. அதனால அது இன்னும் நல்லா உழைக்குது அப்படிங்கறதுனால அதே இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த புது பவர் பேங்க் எங்கயாவது வெளியே போகும்போது தேவைப்படும். அதனால இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். சவுதி அரேபியால இருக்கிற நீங்க வந்து ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னா இந்த கோவி கம்பெனி யூஸ் பண்ணுங்க. என்னோட ஒபினியன்ல இந்த கம்பெனி வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஃபேமிலி பேக் பவர் பேங்கோட ஆஃபர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 159 ரியால் போட்டிருந்தாங்க. டேபி மூலமா மாசம் 40 ரியால் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன பவர் பேங்க் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.